கோவிலுக்கு போனால் எதுக்கு அழுக வருது? அதாவது நான் கோவிலுக்கு போகிறேன், சாமியை பார்க்குறேன், எனக்கு வந்து அழுக வருது. நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நான் வந்து எங்கள் கோயிலில் வந்து சாமி பொருட்களை வந்து தூக்கும்போது எனக்கு திடீர்னு அழுக வந்துச்சு. ஒரு அக்கா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நான் முளைப்பாரி, எங்கள் ஊரில் முளைப்பாரி போட்டாங்க, முளைப்பாரி திருவிழா நடந்துச்சு. அப்போ முளைப்பாரி தூக்கும்போது எனக்கு அழுகையாக வருது, அந்த சாமியை பார்க்கும்போது எனக்கு அழுகையாக வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது சாமியை பார்க்கும்போது அழுகையாக வருதுன்னா, முதல்ல அந்த சாமி வந்து நம்ம உடம்புல வந்து இறங்க போது இல்லைன்னா அந்த சாமியோட அருள் வந்து நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒரு சாமி வந்து இறங்குறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தெய்வம் இருந்தாலும் சரி, அந்த ஒரு அறிகுறின்னா இப்போ உடம்பு புல்லரிக்கும் அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த அழுகைங்கிறது வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சாமி வந்து கட்டில் இருந்துச்சுன்னா வரும்போது அழுகையோடு வரும். அதாவது இந்த சாமி வந்து இல்லைன்னா நீங்கள் வணங்காமல் விட்டுருப்பீங்க, இல்லைன்னா அந்த சாமிக்கு உண்டான ஏதோ ஒன்று செய்யாமல் விட்டுருப்பீங்க. அப்படி செய்யாமல் விட்டீங்கன்னா அந்த டைமில் வந்து அந்த சாமி உங்கள் உடம்புல இறங்கும் போது அழுதுகிட்டே இறங்கும், அழுதுகிட்டே வாக்கு சொல்லும். இல்லை அதுக்கு உண்டான ஒரு கோவில் கட்டளையோ இல்லை அதுக்கு உண்டான பூஜைகள் செய்யலையோ அதுக்கு உண்டானதை நீங்கள் வாங்கி வைக்கலைனால கூட இந்த அழுத மாதிரி அது வந்து தன்னோட அந்த கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டு வரும். இன்னொன்று, சந்தோஷமாக ஒரு பிள்ளைகிட்ட மொத போகிறோன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் தான் சொல்லலாம். அதனால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு வந்து சாமியை பார்த்து அழுக வருதுன்னா கண்டிப்பாக அந்த சாமியோட அருள் உங்களிடம் இருக்குது. அந்த சாமி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து அந்த அருள் கொடுக்கறது, இல்லைன்னா மருள் கொடுக்கறது, இல்லை உங்கள் உடம்புல இறங்கி ஆடுறது, அந்த மாதிரி ஒரு அருள்வாக்கு சொல்கிறது, அந்த மாதிரி இடத்துக்கு கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு நார்மலாக சாமி வரும் அந்த மாதிரி. இல்லைன்னா அந்த சாமி மேலே நீங்கள் ஆர்வமாக இருந்திருப்பீங்க, பக்தியாக இருந்திருப்பீங்க. அதனால் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரீமான அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அளவுக்கு மேலே அந்த சாமியை நினைக்கும் போது உங்களுக்கே அறியாமல் உடம்புல வந்து கண்ணீராகும். அதாவது நம்மளுக்கு ஒரு சாமி வருது, அந்த சாமி வர்றதை நம்ம வந்து ஒரு தேவைக்கு அழைக்கும் போது, ஏதோ ஒரு தேவை இல்லை ஒரு கோயிலில் இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அழைக்கும் போது, நம்ம வந்து அந்த தெய்வத்தை வருந்தி அழைக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த அழுகுங்கிறது வரும். அந்த மாதிரி நேரத்தில் அழுக வருதுன்னா அந்த தெய்வம் வந்து ஓடி வருது, வந்து அதை நம்ம வருந்தி அழைக்கும் போது அந்த ஆனந்த கண்ணீர் தான். இன்னொன்று வந்து நம்ம தெய்வத்தை அழைக்கும் போது சுற்றி உள்ளவங்களுக்கு வந்து கண்ணீர் வரும். அதாவது ஏன்னா அந்த தெய்வம் வந்து கூப்பிட்டவொன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வர்றது தான் அது மற்றவங்களுக்கு. இல்லைன்னா நம்மளுக்கே வர்றதுன்னா அந்த தெய்வம் சந்தோஷத்தோடு வருது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த ஆனந்த கண்ணீர். அதனால தெய்வத்தை பொறுத்தளவுல கண்ணீர் விடுறது வந்து நம்மளா தண்ணி அறியாமல் கண்ணீர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சாமியோட அருள். அந்த சாமி வந்து உங்கள் அருள் கொடுத்து உங்களை ஆட்டி வைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு அர்த்தம். இல்லைன்னா அந்த மாதிரி அழுக வராது. இல்லை நீங்களாம் போய் அழுகுறீங்கன்னா உங்களோட கஷ்டம் நஷ்டம் அதை பொறுத்து இந்த அழுகை வந்து இருக்கும். உங்களை தன்னை மறந்து அந்த அழுகை வரும்போது அது தெய்வத்தின் நிலைப்பாடாகத்தான் இருக்கும். இது வந்து நீங்களாம் பண்ணுறது கிடையாது. அதனால் கண்டிப்பாக எந்த தெய்வத்துக்கிட்ட அந்த அழுக வருதோ அந்த தெய்வத்துக்கு நல்லா பூஜை பண்ணுங்க, தெய்வத்தை நினைங்க. கூடிய சீக்கிரமே அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கும். அது உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அது வந்து உங்களை காத்து நிற்கும். இதுதான் சத்தியமான ஒரு உண்மை. இதை நடந்ததை நான் சொல்லியிருக்கேன். வேறு ஏதேனும் குலதெய்வத்தை பற்றி சந்தேகம் இருந்தால் கீழே கேளுங்க. எல்லாருக்கும் முக்கிய அறிவிப்பு, நம்மகிட்ட வந்து கருப்பசாமியோட கச்சை, மணி, சலங்கை, சல்லடம், கால் தண்டை முதலியான பொருட்கள், அப்புறம் கருப்பசாமி டாலரு, இந்த மாதிரியான பொருட்கள், அதாவது சின்ன டாலரு, பெரிய டாலரு, இந்த மாதிரியான பொருட்கள், வீட்டுக்கு வைக்கிற தகடு, மோதிரம், முருகன் வேலு, இந்த மாதிரி எது வேணாலும் சரி நம்மகிட்ட கேளுங்க. நம்ம உங்களுக்கு ஆல் இந்தியா எங்கேனாலும் டெலிவரி உங்கள் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் டெலிவரி பண்ணி தரோம். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து தகவல் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.